ஹே யாஷ், எப்போ வந்தாய்? ஏன் சோகமா உட்கார்ந்திருக்கிறாய்? உன் தேர்வு முடிவுகள் இன்று வரவிருந்தன. என்ன நடந்தது? எத்தனை மார்க் எடுத்தாய்? ரேணுகா ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார். தன் மகன் யாஷின் சோகத்திற்கான காரணத்தை கேட்டபோது யாஷ் ஏமாற்றம் தோய்ந்த முகத்துடன், அம்மா, நான் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன். ஹே, சந்தோஷத்துக்குரிய விஷயம் இல்லையா என்று மகன் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அம்மா, இல்லை அம்மா, விஷயம் என்னன்னா, என் நண்பர்கள் இருவரும் மேற்படிப்புக்காக வெளியூர் போகிறார்கள் அம்மா, நானும். இவ்வாறு சொல்லிக்கொண்டே யாஷ் மௌனமானான். அம்மாவை பற்றியும் வீட்டின் பொருளாதார நிலை பற்றியும் அவனுக்கு நன்றாக தெரியும். மகன் சொன்னதை கேட்டவுடனே ரேணுகாவின் முகம் சட்டென்று கீழே விழுந்தது. அப்போது யாஷ் சொன்னான், ஆனால் அம்மா, அங்கிருந்து இன்ஜினியரிங் பட்டம் பெற்றால்தான் என் வாழ்க்கை அமையும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் போய்விடும். யாஷ் உற்சாகமாக தனது தாயிடம் உறுதியளிக்க முயன்றான். வெளியூர் செல்லும் மகனின் ஆசையை அறிந்த ரேணுகா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. அருகில் அமர்ந்திருந்த யாஷின் தங்கை ரோஷினியும் அவன் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாள். அம்மா கலங்குவதை பார்த்து ரோஷினி உறுதியான குரலில் பேசினாள். ஆனா அண்ணே, எப்படி வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைச்ச? இங்க நல்ல காலேஜ்கள் இருக்கு, இங்கேயும் தங்கி படிக்கலாம். அப்புறம் உனக்கே தெரியும் அம்மா அப்பா நம்ம படிப்பு செலவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அப்போது ரேணுகா, யாஷ், உன் படிப்பு செலவுக்காக இந்த வீடு ஏற்கனவே அடமானம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டை எப்போ மீட்போம் என்ற நம்பிக்கை கூட எங்களுக்கு இல்லை. உங்க அப்பாவின் பால் வியாபாரம் தான் நமக்கு அன்றாட செலவுக்கு ஒரே வழி. அப்புறம் வெளியூர் போற செலவை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அங்க படிக்கும் செலவு இன்னும் அதிகமாகும் என்று அம்மா வீட்டு நிலைமையை சொன்னதும் யாஷ், அம்மா, உனக்கு புரியல. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த நேரத்தில் எடுக்கும் சரியான முடிவு எனது எதிர்கால வாழ்க்கையை வானளாவிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். அங்க இருந்து படிச்சதும் வெற்றி என் காலடியில் முத்தமிடும். நம்ம வாழ்க்கையே மாறிடும் அம்மா. அப்புறம் நான் ஒன்றும் தனியா அங்க இல்லம்மா, நண்பர்களும் இருக்காங்க. அவர்களின் பெற்றோர்கள் கட்டாயம் வெளிநாட்டிற்கு அனுப்புவாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? ஆனா மகனே, உன் தங்கையும் இருக்கா. அவளின் படிப்புக்கு பணம் கொடுக்க வேண்டும். சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முயற்சி செய். அம்மா, நீங்கள் செலவுகளை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஒரு முறை நான் சொல்வதை கேட்டு பாருங்கள். நான் சூதாட போவதில்லை. படிப்புக்கு காசு செலவு செய்ய சொல்கிறேன். நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் உன் கடனை எல்லாம் அடைச்சிடுவேன். அம்மாவும் மகனுக்கும் என்ன நடக்குது? எப்ப வந்தீங்க? நீங்க களைப்பா இருக்க வேண்டும். நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வருகிறேன். சுந்தரம் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் திடீரென அமைதி நிலவியது. தண்ணீர் கொடுக்கும் போது ரேணுகா, நீங்க உங்க மகன் என்ன சொல்றான்னு கேளுங்க கொஞ்சம். இதற்கு மேல் என்னால் வாதிட முடியாது. அப்பா, நான் என் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால், இந்த நடுத்தர வர்க்க நிலைக்கு மேலே உயர வேண்டும் என்றால் அதில் என்ன தீங்கு? நான் உங்கள் அனைவருடனும் இருக்கிறேன். நான் இல்லை, இனியும் என்னால் மகிழ்ச்சியை கொன்று வாழ முடியாது. எனக்கும் சில ஆசைகள் உள்ளன, அதை நிறைவேற்ற விரும்புகிறேன். என் வாழ்க்கை அழகாக்குவதுடன் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கை வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றும் விரும்புகிறேன். இதை சுந்தரம் கேள்வியாக பார்த்து, மகனே, யார் தடை செய்தது? ஆனால் தெளிவாக சொல்லு, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? சில சமயம் ரேணுகா புகார் தோனியில், உன் அன்பானவன் வெளிநாட்டில் படிப்பதில் பிடிவாதமாக இருக்கிறான். சரி, நான் கேட்கிறேன், இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்? இதை கேட்ட சுந்தரம் சற்றே ஆச்சரியப்பட்டார். ஆனால் பின்னர் விஷயத்தை கட்டுப்படுத்த முயன்று அவர் கூறினார், ரேணுகா, நம் மகன் வளர்த்து வருகிறான். எல்லாவற்றையும் திட்டுவது சரியல்ல. சரி, நீ போ, எனக்கு டீ கொடு, இதை விளக்குகிறேன். மகனே, உனக்கு தெரியுமா, எங்களின் நிதிநிலை சரியில்லை. எங்கள் முன்னோர்களின் இந்த வீட்டை அடமானம் வைத்து உங்கள் இருவரையும் நல்ல பள்ளியில் படிக்க வைத்துள்ளோம். பிறகு சம்பாதித்து வீட்டு கடனை திருப்புவோம். ஆனால் அந்த நாள் இன்னும் வரவில்லை.
காலை முதல் இரவு வரை நான் பால் பண்ணை கையாளுகிறேன். என் உடைகள் பசுவின் சாணத்தால் நாள் முழுவதும் கரைபடிந்திருக்கும். ஆனால் இன்று வரை உன் படிப்பை விட்டுவிட்டு என் வேலையில் எனக்கு உதவுமாறு நான் கேட்கவில்லை. அதனால் உங்கள் கவனம் படிப்பிலிருந்து சிதறாது. ஆனால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கோரலாம், நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று இது அர்த்தப்படுவதில்லை. இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு உன் தங்கைக்கு கல்யாணம் ஆகணும். அதற்கு யாஷ், நான் எப்போ வேண்டான்னு சொன்னப்பா, என் ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றுங்க, எனக்கு வேலை கிடைச்ச உடனே பணம் அனுப்ப ஆரம்பிச்சிடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் அதை செய்வேன். அதோடு உங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்து ரோஷினியை ஆடம்பரத்துடனும் பெரிய இடத்தில் திருமணம் செய்து வைப்பேன். ரேணுகா, இன்று என் மகனின் வார்த்தைகள் நியாயமானவை. அவன் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பினால் நம்மால் தான் முடியும். அப்படியானால் இதற்கு நாம் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க கூடாது. டேபிளில் டீயை வைத்துக்கொண்டு ரேணுகாவிடம் கூறினார். ஆனால் அவனை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கும் அங்கு படிக்க வைப்பதற்குமான செலவுகளை எப்படி செலுத்துவோம்? இதை பற்றி யோசித்தீர்களா? ரேணுகா கவலை தெரிவித்த போது சுந்தரம் அதுவும் ஏற்பாடு செய்யப்படும் என்றார். கணவனின் வார்த்தைகளை கேட்ட ரேணுகா சிந்தனையில் ஆழ்ந்தார். கணவனை பற்றிய கவலையும் மகனின் பிடிவாதமும் அவளை உள்ளிருந்து தின்று கொண்டிருந்தன. மொத்த பணத்தையும் மகனுக்காக செலவு செய்தால் மகளின் கதி என்னவாகும்? ஒன்று, அவர்கள் ஏற்கனவே கடனில் மூழ்கிவிட்டார்கள். அதற்கு மேல் இன்னும் ஒரு பிரச்சனை. ரேணுகா பல முறை மறுத்தாலும் சுந்தரம் இறுதியாக யாஷுக்கு ஒப்புதல் அளித்தார். ஐ லவ் யூ அப்பா என்று கூறி யாஷ் தனது தந்தையை கட்டிப்பிடித்தார். வெளிநாட்டில் படிக்க காலேஜ் படிவத்தையும் நிரப்பினான். அப்பா பணத்தையும் ஏற்பாடு செய்து தருவதாக சொல்லிவிட்டார். இதை சொல்வதற்காக யாஷ் நண்பர்களை சந்திக்க ஓடினான். பின் டின்னர் சாப்பிட்டு விட்டு ரேணுகா படுக்கைக்கு சென்ற போது சுந்தரம் இரும்புவதை பார்த்தாள். ஆனால் தூக்கம் அவன் கண்களை விட்டு வெகு தொலைவில் இருந்தது. நீங்க இன்னும் தூங்கவில்லையா? எனக்கு தெரியும், நீங்க அதை காட்ட மாட்டீங்க. ஆனா நீங்க கவலைப்படுறீங்க. பணம் எப்படி ஏற்பாடு செய்யப்படும்? ஹே ரேணுகா, இதை பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லை. நான் முடிவு செய்து விட்டேன், என் பால் பண்ணையை அடமானம் வைப்பதென்று. அதிலிருந்து யாஷை வெளிநாட்டிற்கு அனுப்பி கல்லூரியில் சேர்க்கும் அளவுக்கு பணம் கிடைக்கும். இதையெல்லாம் கேட்ட ரேணுகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தன. ஆனா இந்த பால் பண்ணை நம்பிதான் நம்ம வீட்டுல எல்லாம் ஓடுது. ஏய், நீ சும்மா கவலைப்படுகிறாய். எல்லாவற்றையும் கணக்கிட்டு விட்டேன். ரேணுகா, யாஷ் படிப்பை முடிக்கும் போது அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் தெரியுமா? சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவானா என்று கேட்டாள். பின்ன எவ்வளவு பணம் வீட்டிற்குள் வரும்? இதனால் வரையில் இருந்த கடன்கள் எல்லாம் தீர்ந்து நம் வீடும் பால் பண்ணையும் மீட்கப்படும். நம் வாழ்க்கை எப்படியோ முடிந்து விட்டது. ஆனா என் மகனுக்கு தொழில் கிடைத்தால் மேலும் எனது 2 குழந்தைகளின் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அப்போதுதான் எனது வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். அதன் பிறகு மரணம் வந்தாலும் துக்கமில்லை. இதை கேட்ட அவரது மனைவியின் உள்ளம் மகிழ்ச்சியில் திளைத்தது. மேலும் அவள் திணறிய குரலில், என்ன சொல்கிறாய்? எனக்கு உன் ஆதரவு மட்டுமே இருக்கிறது. நீங்கள் இருக்கும்போது என் முகம் ஒளிரும். இதை சொல்லும் போது ரேணுகாவின் கண்கள் கண்ணீர் வழிந்தன. சரி, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், நான் மறுக்க மாட்டேன். ஆனால் எதிர்காலத்தில் இப்படி பேசினால் என்னை விட கேவலமாக யாரும் இருக்க மாட்டார்கள். சுந்தரம் எப்படியோ தன் மனைவியை அமைதிப்படுத்த மறுநாள் காலை அவனுக்கும் உள்ளுக்குள் கவலையாக இருந்தது. உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்தான். இதெல்லாம் எப்படி நடக்கும்? எத்தனையோ ஆசைகளுடன் அப்பா பால் டைரியை திறந்து என்னிடம் கொடுத்தார். எங்கள் அப்பா கொடுத்த வீட்டை இன்று வரை எங்களால் மீட்க முடியவில்லை. பால் பண்ணையும் அடமானம் வைத்தது. அதை வைத்தால் மாதவட்டி கட்டுவது சிரமமாக இருக்கும். சுந்தரம் யோசிக்கும் போது உள்ளுக்குள் மூச்சு திணற ஆரம்பித்தார். இரவு முழுவதும் யோசித்தார். மறுநாள் காலை ரேணுகா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது சுந்தரம், ஏய் ரேணுகா, தயவு செய்து பால் பண்ணை டாக்குமெண்ட் கொடு என்றார். ரேணுகாவின் இதயம் மூழ்கியது. இருந்தும் அவள் எப்படியோ காகிதங்களை எடுத்து கணவரிடம் கொடுத்தாள். ரேணுகா, நான் முதலில் வங்கிக்கு போகிறேன். கடனுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பிறகு நான் ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்றான். அது சிறிது நேரம் எடுக்கும். ரேணுகா பயந்து போனாள். உங்களுக்கு என்ன ஆயிற்று?
ஏய், ஒன்றும் சீரியஸ் இல்லை. நேற்றிலிருந்து கொஞ்சம் மூச்சு திணறல் இருந்ததால் ஒரு முறை மருத்துவரை அணுக வேண்டும் என்று நினைத்தேன். வருவதற்கு தாமதமாகிவிட்டால் கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு சென்றான் சுந்தரம். ரேணுகா தன் கணவனை கேள்வி கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் கவலையின் ரேகைகள் தெளிவாக தெரிந்தன. ஆனால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மாலையில் களைப்பாக வீடு திரும்பினார் சுந்தரம். என்ன நடந்தது? டாக்டர் என்ன சொன்னார் என்று ரேணுகா கேட்டபோது சுந்தரம், ஓ அதுவா, ஒன்றுமில்லை, நான் மாறாக ஏதாவது சாப்பிட்டிருப்பேன், அதனால் அமிலத்தன்மை ஏற்பட்டது. டாக்டர் மருந்து கொடுத்தார், இப்போது நன்றாக உணர்கிறேன், நீ கவலைப்படாதே. உண்மையில் சுந்தரம் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். மேலும் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர் அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் பணம் இல்லாததால் இதய அறுவை சிகிச்சை செய்ய முடியவில்லை. மனைவி குழந்தைகள் கவலைப்படுவார்கள் என்று நினைத்து வீட்டில் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. நாட்கள் கடக்க ஆரம்பித்தன. கடைசியாக யாஷை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நாள் வந்தது. வங்கியில் கடன் வாங்க அனுமதி கிடைத்தது. அவர் வெளிநாடு செல்வதற்கான டிக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டன. மேலும் யாஷின் வங்கி கணக்கில் கொஞ்சம் பணம் டெபாசிட் செய்யப்பட்டது. கண்ணீர் நிறைந்த கண்களுடன் ரேணுகா மற்றும் சுந்தரம் ஆகியோர் தங்கள் மகனை மைல்களுக்கு அப்பால் அனுப்பினர். ரேணுகா மற்றும் சுந்தரத்தின் கண்கள் யாஷ் அமர்ந்திருந்த விமானத்தையே பார்த்து கொண்டிருந்தன. நம் மகன் நம்மை விட்டு போய்விட்டான், வெகு தொலைவில். இதை சொல்லும் போது ரேணுகா தன் கண்களிலிருந்து கண்ணீரை நிறுத்த முயன்று தோல்வி அடைந்தாள். சுந்தரமும் உணர்ச்சி வசப்பட்டு கடந்த கால நினைவுகளில் தொலைந்து போனார். யாஷ் பிறந்த போது நேற்றை போல் தெரிகிறது. யாஷின் அலறல் எங்கள் முற்றத்தில் எதிரொலித்தது. அவ்வளவு அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்தோம். அம்மா, அப்பா, உன் செல்ல மகன் போய்விட்டான், இங்கு நின்று எந்த பயனும் இல்லை. ரோஷினியின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியடைந்த இருவரும் நிகழ்காலத்துக்கு வந்தனர். இன்னும் 3 வருஷம்தான், எப்படியோ பாஸ் பண்ணிடுவான். பெற்றோரின் கண்களில் நீர் நிரம்பியதை கண்ட ரோஷினி அவர்களுக்கு ஆறுதல் கூற முயன்றாள். சில நாட்கள் கழிந்து ஃபோன் அடித்தது. ஹே யாஷ், கால் வந்திருக்கு, உன் செல்ல மகளிடம் பேசு. ரேணுகா இதை கேட்டவுடன் ரேணுகாவின் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சி அலை ஓடியது. அவள் ஃபோனை காதல் வைத்தவுடன், நல்லா இருக்கீங்களா, ஒழுங்கா சாப்பிட்றீங்களா, உடம்பை கவனிச்சுக்கோங்க, உங்களை கவனிக்க நாங்கள் இல்லை. இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே ரேணுகா திடீரென்று அழ ஆரம்பித்தாள். ரேணுகா, நீயும் சாப்பிடு என்று சொல்லிக்கொண்டே சுந்தரம் ஃபோனை வாங்கினார். சில வருடங்கள் கடந்தன. இந்த நாட்களில் யாஷின் அழைப்புகள் குறைவாகவே இருந்தன. இப்போதெல்லாம் அவன் கூப்பிடவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. அங்கே எல்லாம் எப்படி நடக்குது? ரேணுகா கவலை தோய்ந்த குரலில் பேசிக்கொண்டிருக்க அந்த நேரத்திலேயே யாஷ் கூப்பிட்டார். அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய கம்பெனி, சம்பளம் மிகவும் நல்ல சம்பளம். சில மாதங்களில் நம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இதை கேட்ட அம்மா அப்பாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்பா ஊர் முழுக்க இனிப்புகளை விநியோகிக்க அங்கிருந்து கிளம்பி சென்றார். ஆனால் அம்மா மனதில் உணர்ந்தாள். மகனிடமிருந்து விலகி நின்றாள். அவளால் தாங்க முடியவில்லை. அப்போது அவள் ஆழ்ந்த தொண்டையுடன் சொன்னாள், மகனே, உன் படிப்பு முடிந்தது, அதனால் இப்போது இங்கே வந்து ஒரு வேலை செய். இப்போது உனக்கும் இங்கு வேலை கிடைக்கும். ஆனா அம்மா, நான் இங்கு வாங்குற சம்பளம் நம் நாட்டில் கிடைக்காது அம்மா. நான் இங்கு தங்கி சில காலம் வேலை செய்ய வேண்டும். சரி, இப்போது நம் வீடு மற்றும் பால் பண்ணை அனைத்து கடன்களிலிருந்தும் விடுபடும் என்ற நம்பிக்கையாவது உள்ளது. ரேணுகா நிம்மதி பெருமூச்சு விட்டபடி போனை வைத்தாள். அதன் பிறகு சில மாதங்கள் கடந்தன. சுந்தரமின் உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமடைந்தது. நான் டாக்டரை கலந்து ஆலோசித்த போது உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யுமாறு டாக்டர் அறிவுறுத்தினார். ஆனால் ஏதாவது என் மகன் பணம் அனுப்புவான் என்று நினைத்து அறுவை சிகிச்சையை ஒத்தி வைத்தேன். ஆனால் யாஷின் அழைப்பு வரவே இல்லை. ஏய் ரேணுகா, உன் மகன் ஃபோனை டயல் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? இப்போ அவன் ஃபோன் கூட எடுக்கல. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டிருந்தேன், எடுக்கவே இல்லை. அவன் வேலையில் பிஸியாக இருக்கலாம்.
வங்கித் தவணையை திருப்பிச் செலுத்தும் நேரம் நெருங்கி வருவதையும் பணம் முழுவதுமாக தீர்ந்து விட்டதையும் ரேணுகா அறிந்திருந்தார். அதனால்தான் என் கணவரின் முகத்தில் ஆழமான கவலை ரேகைகளை தெளிவாக பார்க்க முடிந்தது. அப்போது ரேணுகா, ஓ, என் நகைகள் சில கிடக்கின்றன, அது பழைய டிசைனில் இருக்கிறது, இதை விற்றுவிடுங்கள். எப்படியும் யாஷுக்கு வேலை கிடைத்து விட்டது, அவனது திருமணத்திற்கு புது நகைகள் செய்து கொள்ளலாம். சுந்தரத்துக்கு ஏற்கனவே மனவேதனையாக இருந்தது. இப்போது ரேணுகாவின் இந்த முன்மொழிவு அவனை மேலும் கவலையடைய செய்துள்ளது. அவர் தனது மனைவியை பார்த்து கொண்டே இருந்தார். வாயடைத்து போனான். அவனுக்கும் வேறு வழி இல்லை. சேமிப்பு எல்லாம் செலவாகிவிட்டன. இந்த நிலைக்கு காரணமான யாஷ் ஒரு பைசா கூட பெற்றோருக்கு கொடுக்கவில்லை. கடுமையான மனதுடன் மனைவியின் நகைகளை எப்படியாவது விற்க வேண்டும். தவணைக்கு ஏற்பாடு செய்தார். அவரது மகள் ரோஷினியால் தன் பெற்றோரை இந்த நிலையில் பார்க்க முடியவில்லை. படிக்கும் போதே பெற்றோருக்கு முதுமை காலத்தில் உதவி செய்ய வேலை தேட ஆரம்பித்தாள். திறமையான ரோஷினிக்கு விரைவில் கம்பெனியில் வேலை கிடைத்தது. குடும்பத்தின் நிலைமையை நிர்வகிக்க உதவியது. அப்போது ஒரு நாள் அவள் தொலைபேசி ஒலிப்பதை பார்த்தாள். அதனால் யாஷ் அழைத்து அனைவரையும் வீடியோ அழைப்பில் வர சொன்னார். ரேணுகா உடனே தன் மகளையும் சுந்தரத்தையும் அழைத்தார். கேளுங்க, யாஷ் போனில் இருக்கிறான், வீடியோ காலில் அழைக்கிறான், சீக்கிரம் வா. அனைவரும் மகிழ்ச்சியுடன் தொலைபேசியின் முன் ஒன்றாக அமர்ந்தனர். ரோஷினி வீடியோ அழைப்பு தொடங்கியவுடன் யாஷ் எதிரில் ஒரு பெண்ணுடன் அமர்ந்திருப்பதை கண்டாள். மெலிதாக சிரித்த ரேணுகா, மகனே, உன்னுடன் யார் இருக்கிறார் என்று கேட்டாள். இது உன் மருமகள் அம்மா, நான் இங்கே திருமணம் செய்து கொண்டேன். சுந்தரத்தின் நெஞ்சு நடுங்கியது. இதை கேட்கவும் பார்க்கவும் தான் இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டாயா? எனக்கு கீழே தலை சுற்றியது. ரேணுகாவுக்கு மயக்கம் வந்து விழும் நிலையில் இருந்தால் எப்படியோ சமாளித்து கொண்டு, கல்யாணம் எப்படி இப்படி பண்றீங்க? எங்களிடம் கூட சொல்லவில்லையே. எவ்வளவு கனவுகள், உன் கல்யாணத்தின் மீது எத்தனை ஆசைகள் இருந்தோம். நல்ல குடும்பத்தில் ஒரு பண்பட்ட பெண்ணை பார்த்து ஆடம்பரமாக உனக்கு திருமணம் செய்து வைப்போம் என்று ஆசைகள் அனைத்தும் ஒரே அடியில் தகர்ந்தது. ரேணுகாவின் கண்களில் கண்ணீர் வழிய தொண்டை அடைத்தது. அம்மா, என்ன பேசுறீங்க? இப்ப நான் உங்ககிட்ட திரும்பி வர முடியாது. அதான் இங்க வீடு வாங்கிட்டு இருக்கேன். கல்யாணம் செய்தான் என்றதும் சுந்தரத்தின் இதயம் படபடவென படபடத்தது. அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் மருந்து சாப்பிட அறைக்குள் சென்றார். ரேணுகாவுக்கு தன் மகனின் பதிலை கேட்டவுடன் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. ரோஷினி எப்படியோ அம்மாவை பிடித்து அறை உள்ளே கொண்டு வந்தாள். அறை உள்ளே முன்னால் பார்த்தபோது சுந்தரம் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். கணவரின் நிலையை கண்டு ரேணுகா கவலைப்பட்டார். பிறகு அவர்களை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதீர்கள், உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக கேட்கிறீர்களா? நான் சொல்வது சரிதான? சுந்தரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். ரேணுகா அவரை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே கையை பிடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவனது கை குளிர்ச்சியாக இருந்தது. அதில் உயிர் இல்லை. ரேணுகா திடீரென்று தன் வாழ்க்கை ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தார். ரேணுகாவுக்கும் ரோஷினிக்கும் வானமே விழுந்தது போல இருந்தது. அவளது துயரத்திற்கு எல்லையே இல்லை. மகன் ஏற்கனவே போய்விட்டான். இப்போது நீயும் இதை சொல்லி ரேணுகா செய்வதறியாது அழத் தொடங்கினாள். மறுபுறம் தந்தையின் மறைவு செய்தியை கேட்ட யாஷ் ஃப்ளைட் பிடித்து மறுநாள் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான். திரும்பி வந்து பார்த்தான். அவன் அப்பாவை ரோஷினி எரித்து விட்டதை பார்த்தான். இதையெல்லாம் பார்த்து மண்டியிட்டு அமர்ந்தான் யாஷ். இப்போது தன் தவறை உணர்ந்தான். அண்ணா, அம்மா உனக்காகத்தான் காத்திருந்தாள். அம்மாவை மட்டும் பாருங்க, எவ்வளவு உயிரற்றது போல் இருக்காங்க. ஆனா நீங்க கல் நெஞ்சு பிடிச்சவங்களா மாறிட்டீங்க என்று சொல்லி கண்ணீர் விட்டாள் ரோஷினி. அம்மா, அம்மா இங்க? யாஷ் கேட்டான். அப்போது அந்த ஏழை பெண் ஒரு மூலையில் அசையாமல் படுத்திருப்பதை கண்டான். அவளை கண்ட உடனே அம்மாவை கட்டி பிடிக்க ஓடினான். ஆனால் அப்பாவின் துக்கத்தில் அம்மாவும் உயிரற்றவளாக இருக்கிறாளா? முடிந்தது. அவளும் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். யாஷ் கதறி அழ ஆரம்பித்தான். இன்று யாஷ் தன் செயலை நினைத்து வருந்தினான். ஆனால் தாமதமாகிவிட்டது. இவ்வுலகில் அவர்கள் இல்லை. பெற்றோரின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதை யாஷ் ஏன் மறந்தான்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இதைவிட என்ன செய்ய முடியும்? குழந்தைகளின் ஒவ்வொரு பிடிவாதத்திற்கும் பெற்றோர்கள் தியாகம் செய்கிறார்கள். அவர்களின் எல்லா மகிழ்ச்சியும் பிள்ளைகளுக்காகவே. பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றுவது ஒரு புறம் இருந்தாலும், தான் அனுபவித்த கஷ்டங்களை தனது பிள்ளைகள் ஒருபோதும் அனுபவிக்க கூடாது என்று நினைப்பதுதான்
தாய் தந்தையின் உண்மையான தியாகம். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.